வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட அப்படியே ஜெராக்ஸா தான் நயினா நாகேந்திரன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் எல்லாமே போனாங்க. அன்பழகன் எல்லாமே போய் தான் பேசினாங்க. ஆனால் அதை வந்து மறுத்தார். செங்கோட்டையன் கூட வந்து பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறுத்தார். அதுக்கப்புறமா வந்து ஓகே சொன்னார். அதே போல் தான் நயினா நாகேந்திரனும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த ட்ரிக்கை எடுத்து தான் வேலை பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு பல தலைவரில் முயற்சி பண்ணார். ஆனால் நயினா நாகேந்திரனுக்கு ஃபோனும் போட்டிருக்கிறார். அவர் தானே இப்போ மாநில தலைவர். அவருக்கு ஃபோன் போட்டிருக்காரு. ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாரு. ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறமா அவர் என்ன செய்கிறாரு, மெசேஜ் போடுறாரு. அந்த மெசேஜுக்கும் அவர் வந்து எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறமா அவர் பிரதமருக்கு அனுப்புகிறாரு. பிரதமருக்கு கடிதம் போடுறாரு. அந்த கடிதம் வந்து ரொம்ப விவாத பொருளாச்சு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 தடவை முதலமைச்சராக இருந்த நபர் அவர் வந்து உங்களை சந்திக்கிறது ஒரு பாக்கியம் அப்படின்னு எழுதுகிற ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாச்சு. அப்படி வந்து விவாதப் பொருளாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நயினா நாகேந்திரன் காதுக்கு போகாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி போகலை, அவர் டிவி பார்க்கல, அவருடைய செல்ஃபோனில் இருக்க மெசேஜை கூட அவர் பார்க்கல, எல்லாமே நம்பலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து நயினா ஒரு ஏசி சண்முகத்தை, ஜி.கே. வாசனை, எடப்பாடி பழனிசாமியை எல்லாத்தையுமே பார்க்க வைக்கணும்னு நினைக்கிற இவர், கூட்டணி தொடர்பாக எல்லாத்துட்டையும் பேசணும்னு நினைக்கிறவர், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களை வந்து சந்திக்க வைக்காமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அது நல்லாவே தெரியுது. இப்போ இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு வந்து டிடிவி தினகரனுக்கு ஏற்படும். டிடிவி தினகரனும் வந்து அமித்ஷாவை நம்பிக்கிட்டே இருக்கிறார். பல வருஷமாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தார். 8 வருஷமாக விசுவாசமாக இருந்தார் பாஜகவுக்கு. ஆனால் கடைசியில் என்னாச்சு, மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் வந்த பிறகு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அப்படியே ஜெராக்ஸுக்கு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வெளியேறிட்டார். அதே தான் வந்து டிடிவி தினகரனுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறமா அது நான் வந்து பார்க்கல, இல்லை ஓபிஎஸ் வந்து அந்த குறுஞ்செய்தி அனுப்புனது, ஃபோன் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸ் வந்து என்ன செய்கிறாரு, செய்தியாளர் சந்திப்பில் வந்து குறுஞ்செய்தி அனுப்புனதை காட்டுறார். 24ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கிறார், நயினா நாகேந்திரனுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது செய்தியாளர்களுக்கு தெரியுது ஓபிஎஸ் வந்து கரெக்டாக தான் ஏன் மூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஆனால் வந்து ஓபிஎஸ் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னவோ தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்தாகட்டம், எடு கார் எடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இந்த கொஞ்சம் ஆட்டிடியூடெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஓபிஎஸ் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன சம்பவங்களோட சின்ன சின்ன செயல்கள் கூட கொஞ்சம் வேறு மாதிரி ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நயினா நாகேந்திரன் என்ன செய்கிறாரு, அதை கூட நம்பலை. நீங்கள் வந்து செல்ஃபோன் ஆதாரத்தெல்லாம் காட்டாதீங்க, வேறு ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு. அதில் அனுப்பின மெசேஜும் உனக்கு வந்திருக்கணும்லப்பா, அதானப்பா ஆதாரம், இதுக்கு மேலே வேறு ஆதாரத்தை என்ன காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நேற்று அவர் வந்து ஈரோட்டில் வந்து அண்ணாமலை 2 பேருமே, நயினா நாகேந்திரன் 2 பேருமே செய்தியாளர் சந்திக்கிறாங்க. ஓபிஎஸை பற்றி கண்டிப்பாக செய்தியாளர் கேட்பாங்கன்னு அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். அண்ணாமலை இங்கேருந்து எதுவுமே பேச வேணாம், நீங்கள் ஏதாவது பேச நான் ஏதாவது வாயை விட்டுருவேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் ரொம்ப நேக்காக தள்ளி கொண்டு போய் அப்படியே ஏற்றி விட்டார். எல்லாம் நெல்லையில் இன்றைக்கி விருந்து இருக்குது, செம்ம விருந்து இருக்குது, நீங்கள் போய் அங்கே கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், ஒரு கட்சியை வந்து கூட்டணியை உருவாக்குறதுக்கு பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவில் அந்த கஷ்டங்கள் இருக்குது. அந்த கூட்டணியை உருவாக்கி பாஜகவுக்கு வந்து ஒரு தெம்பை கொடுத்து பாஜக ஒரு கட்சியை வளர்ச்சிக்கு கொண்டு போனவர் அண்ணாமலை. ஆனால் இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பொறாமை. அப்படி என்னடா ஒரு 3.5 வருஷத்தில் வந்தவன் கட்சிக்குள்ளே வளர்ந்து இன்றைக்கி தேசிய லெவலில் வந்து பயங்கரமான ஒரு ஆளாக ஆகிட்டார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி கடுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு. அண்ணாமலை வந்து பாஜகவோட மாநில தலைவர், அவர் அதிமுகவில் வந்து பொதுச்செயலாளர் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் மாநில தலைவராக இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில், அதுவும் கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்குன்னு நினைக்கிற பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணாமலை பேர் தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறார்ல, இந்த பகுதிகளிலே எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொல்கிறத விட பாஜக கொடியேந்தி இருக்கிற நபர்கள் எல்லாமே அண்ணாமலை வாழ்கன்னு சொல்கிற கோஷங்கள் தான் அதிகமாகவே இருக்குது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி சுத்தமே பிடிக்கல. இதெல்லாம் அவர் வச்சுட்டார். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தாங்கன்னா நமக்கு எதிரான செயல்பாடுகளை பண்ணுவாங்க அப்படின்னு நல்லா தெரியும் அவருக்கு.
அதனால பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய வந்து மாத்துங்க. அண்ணாமலை இருந்தா நான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை கூட நடத்த மாட்டேன். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருந்தார். அதனால அண்ணாமலை வந்து அவர் மானஸ்தன், ரோசம் உள்ளவரு. அவர் என்ன செஞ்சாரு, எடப்பாடி பழனிசாமியோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா, நான் வந்து விலகிக்கிறேங்க. மாநில தலைவர் பதவிய ராஜினாமா பண்ணிடுறேங்க. எனக்கு வேணாங்க. அந்த மாரி ஒரு ஈன பொழப்பு எனக்கு வேணாம். தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அவருக்கு இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. கண்டினியூ பண்ணலாம், வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு கூட நினச்சாங்க பாஜக மேலிடம். ஆனால் அண்ணாமலை வேணான்னு முடிவு பண்ணிட்டார். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அடுத்த இலக்கு எடப்பாடி பழனிசாமியோட இலக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ்ஸை வந்து தேவையில்லாமல் சேர்க்கக்கூடாது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை வந்து கூட்டணிக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு எண்ணத்திலே இருக்கிறார். இதை வந்து எப்படி வந்து காய் நவுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் அவருக்கு வலு சேர்க்கிறார். நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்தில் சொல்லி நயினா நாகேந்திரனை மாநில தலைவராக போடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு போட்டிருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்கிறாங்க. எங்கள் தலைவர்கள் யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. அது எங்கள் மாநில தலைவர் வந்து சுத்தமாகவே பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்கிறதே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரை பற்றி தவறாக வந்து ஓபிஎஸ் சொல்கிறாரு. அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஓபிஎஸ் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஓபிஎஸ் ஆதாரத்தை காட்டிட்டார். ஆதாரம் காட்டின பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பேசுகிறது நியாயமா? உங்கள் தலைவர்னால் கரெக்டாக நடந்துக்கிறாரா? உங்கள் தலைவர் ரொம்ப யோக்கியமானவரா? அப்படிங்கிற கேள்வி ஓபிஎஸ் ஆதரவாளர்லாம் கேட்குறாங்க. சரிம்மா, இப்போ நயினா நாகேந்திரனுக்கு இவ்வளோ சுலபத்தில் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே, அப்போ வந்து அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, பஞ்சாயத்து வந்துச்சு. அப்போ அண்ணாமலை எல்லாருமே கைவிட்டீங்களே. ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் அண்ணாமலை மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்போல்லாம் நீங்களாம் எங்கே போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்கள. எங்கே போனீங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி நயினா நாகேந்திரனுக்கு ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கும்போது நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நயினா நாகேந்திரனுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அண்ணாமலைக்கு எதிராக வந்து இவங்க எல்லாமே கை நடத்தியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் ஒற்றுமையாக இருக்கிறாங்களாம். எடப்பாடி பழனிசாமி என்ன ஒற்றுமையாக இருக்க போகிறாருன்னு தெரியல. நயினா நாகேந்திரனுக்கு எப்போ ஆப்படிக்க போகிறாரு, இல்லை பாஜகவுக்கு ஒட்டு மொத்தமாக எப்போ கூட்டிகிட்டு போய் மொட்டையடிச்சு விட போகிறாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு நடக்க போகுது. சம்பவம் ஒன்றும் நடக்கும். கண்டிப்பாக அவர் பாஜகவோட கூட்டணியோட இந்த தேர்தலை சந்திக்க மாட்டார். 2026 தேர்தலை சந்திக்க மாட்டார். அது இல்லாமல் 2026 தேர்தலை இவர் சந்திக்கிறாரு அப்படின்னாலும் இவர் முதலமைச்சராக இருக்க மாட்டார். இப்போ அதை தான் டிடிவி தினகரன் தொடர்ந்து நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிகிட்டே இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னா நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிக்குவீங்களா, ஏற்றுக்குவீங்களா? இல்லை கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திப்பீங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமிக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், அமித்ஷா வந்து முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அவங்க எல்லாருமே கூட்டணி கட்சிகளோட தேர்தலை சந்தித்து தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லாமே உட்காந்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஃபார்முலாவே. ஆனால் அதிமுகவில் வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் சொல்லிடுவாங்க. இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னைத்தானே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைமை, நான் சொல்கிறது தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார். இப்போ எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு பாசிட்டிவாக போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து டிடிவி தினகரன் அதை தான் சொல்கிறார், நாங்கள் கூட்டணி கட்சிகளோட அமித்ஷா வந்து ஆலோசனை பண்ணுவார், இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுவார். அப்போ வந்து எதிர்ப்பு வருதா இல்லை வந்து ஆதரவு வருதா அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். அமித்ஷா எடுக்கிற முடிவு தான். அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறமா தான் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத திரும்பவும் டிடிவி தினகரன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எப்படி டிடிவி தினகரன் வச்சுக்குவார்? இப்போ ஓபிஎஸ் கலந்து போயிட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஏன் முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த டார்ச்சர், அவரை வந்து அவமானப்படுத்துறீங்க. 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கான ஒரு மரியாதை இது எதுவுமே கொடுக்கல. அதுவும் இல்லாமல் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ வைத்திலிங்கத்துக்கெலாம் அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை முடக்கி வச்சுருக்காங்க. அப்படி முடக்கி வச்சுருக்கும் போது கூட அவர் பாஜக கூட நம்ம கூட்டணியில் வேணாம்
அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருப்பாங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு தெரியும், அந்த துரோகி பின்னாடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஆதரிக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அவர் பணத்தை இறைக்கிறார், தனியாக இறைக்கிறார். இப்போ இந்த சுற்றுப்பயணம் போகிறார்ல, அவர் கண்டிப்பாக கும்பல் வராதுன்னு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ கும்பலை காட்டுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயமும் அவருக்கு தெரியும். வேறு மாவட்டங்கள்லேருந்து வேறு மாநிலங்கள்லேருந்து கூட கொண்டு வருவார். கேரளாவிலேருந்து கூட ஆளை இறக்குவார் அவர். அந்த அளவுக்கு ஆளை இறக்கி ஒரு கும்பலை காட்டி அதுக்கான செலவு ஃபுல்லாகவே ஏற்றுக்கிறாருல. இது வந்து பாஜகவுக்கு பிடிச்சிருக்கு. ஓபிஎஸ் இந்த பணத்தெல்லாம் கழட்ட மாட்டார். அவர் கழட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி வேணால் செலவு பண்ணுவாரே தவிர அவர் வந்து சொந்தமாக செலவு பண்ணி ஒரு கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. அதுதான் பாஜகவுக்கு ஓபிஎஸ் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ டிடிவி தினகரன் இருக்கார் அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. 2021 அதிமுக வந்து திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் டிடிவி தினகரனோட தனி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தான். இப்போ ஓபிஎஸும் வெளியே வந்துட்டார். அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார், அதனால தென் மாவட்டங்கள் ஓரளவுக்கு அது சில தொகுதிகளில் ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ ஓபிஎஸும் வெளியே வந்துட்டார். வந்த பிறகு இனிமேல் என்ன நடக்கும்? அங்கே ஒன்றுமே நடக்காது. அதிமுகவுக்கு ஓட்டு விழாது. இவ்வளோ கும்பலை காட்டுறீங்கள, இவ்வளோ கும்பல்லையும் கருப்பு கொடி காட்டுறாங்கல்ல, இவ்வளோ கும்பல்லையும் அண்ணாமலை வாழ்கன்னு பேச சவுண்டு கொடுக்குறாங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. அப்போ வந்து என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமி என்ன தான் காசு கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க அந்த கும்பல்லையே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பாஜக ஒரு கட்சி மாதிரியே ஆயிடுச்சு. அதிமுக ஒரு பாஜக கட்சி மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள், தொண்டர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கல. நம்மளுடைய தனித்தன்மையை இழந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகிட்டார். விலகின பிறகு அவர் என்ன செய்வார்? முதலமைச்சர் வந்து அவங்க மனைவி இறந்தப்பையும் போய் பார்த்தாரு. அதுபோல் அவங்க அம்மா ஓபிஎஸ் அம்மா இறந்தப்பையும் பார்த்திங்கன்னா இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அவர் சந்தித்து ஆறுதல்லாம் படுத்துகிறாரு. அதே போல் முதலமைச்சர் வந்து உடம்பு சரியில்லாமல் டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டில் இருக்கிறாரு. அவர் போய் சந்திக்கிறதுக்கு காலையில் வாக்கிங் போகும்போது பர்மிஷன் கேட்டார். அப்புறமா பார்த்திங்கன்னா நேரடியாக வீட்டுக்கே போய் சந்தித்து அவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வந்தார். இதில் வந்து அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் அரசியல் இல்லாமல் இருக்காது. அரசியல் இருக்கும், ஆனால் அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதுக்காக திமுகவோட போய் கூட்டணி வைப்பாரா ஓபிஎஸ் அப்படின்னா? திமுகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. ஆனால் அது அந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டார், தெரியும். கண்டிப்பாக ஒன்று வந்து தாவேகாவோட கூட்டணி வைப்பார். இல்லைன்னா பார்த்திங்கன்னா திமுகவோட ஆதரவோட அவருடைய கட்சி சில இடங்களில் போட்டி போடும். அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் தரப்பில் சில சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருக்கும்போது கலைஞர் வந்து என்ன செய்கிறாரு, அவரை சூழ்ச்சியின் மூலமாக வெளியே தூக்கி போடுறாரு. அப்போ வந்து தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி கலைஞர் மேலே இருக்கிற வெறுப்புல தான் எம்ஜிஆர் வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து கலைஞரை எந்த சூழ்நிலையிலும் ஆட்சியில் அமர்த்தக்கூடாதுன்னு சொன்னார். கலைஞர் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வந்து கலைஞரை வந்து ஒரு துரோகி மாதிரி தான் பார்த்தாங்க. இப்போவும் பார்ப்பாங்களா அப்படின்னா இப்போ பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக திமுக ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கிறார். இவர் வந்து எம்ஜிஆர் எல்லாம் பெருசாக எதுக்கலை, ஜெயலலிதாவை பெருசாக அவர் வந்து அவதூறாக எதுவுமே பேசலை, அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலை. கட்சிக்குள்ளே வந்து அவர் இதாக தான் இருக்கிறார். இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை பிடிக்காமல் இருக்குமா? பிடிக்காமல் இருந்தால் தான் கடந்த முறை வந்து ஓட்டு போட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்போ இருந்த எண்ணங்கள் இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு கலைஞர் துரோகம் பண்ணார், கலைஞருக்கு ஓட்டு போடக்கூடாது. எம்ஜிஆரை நம்பி எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுற நபர்கள் எல்லாமே அதே தான் இது பண்ணாங்க. அதே போல் தான் ஜெயலலிதாவும் அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பெருசாக வந்து அவர் எந்த துரோகம் பண்ணல. கட்சியை விட்டெல்லாம் அவங்க அதிமுகங்கிற ஒரு கட்சியில் பெரிய லெவலில் இருந்தனால இவர் வந்து சட்டமன்றத்தில் சில அவமானங்கள் படுத்தினார் கலைஞர். அதனால் வந்து கலைஞரை வந்து அவங்களும் எதிர்த்தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அரசியல் கொஞ்சம் மாறி இருக்குது, ட்ரெண்டு மாறி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்தித்தார் ஓபிஎஸ். திமுகவோட கூட்டணி வைக்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து விலகி திமுகவோட டையப் வச்சு அதிமுக பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு. அவர் தோற்கடிக்கக்கூடிய முயற்சி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அவரை விட்டீங்க, வெளியே விட்டீங்க? ஏன் நீங்கள் அவரை அவமானப்படுத்துனீங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா நைனா நாகேந்திரனுக்கு எங்கே அறிவு போச்சு? எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அளவுக்கு அவர் என்ன அதிமுகவில் துணை செயலாளரா? நைனா நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவரில் உங்களை நம்பி ஒரு கட்சியை வச்சு கொடுத்துருக்குறாங்க, கூட்டணி அமைங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னாடியே போகிறீங்களே, அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த நடைபயணம் திறக்கும்போது அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்னுடைய
பயங்கரமான ஒரு சிநேகிதர். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கூப்பிட்டாரு, அவர் நடைப்பயணம் போகிறாரு அப்படிங்கிறபோது நான் போய் இது பண்ணுறேன். எதிர்க்கட்சி தலைவர், அப்புறமா எனது அருமை நண்பர் எடப்பாடி பழனிசாமி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தோடு தொடங்கி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் மேட்டுப்பாளையத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார். இதெல்லாம் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட அவர் எந்த அளவுக்கு ஒரு டைப்பில் இருந்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுதுல்ல. ஓபிஎஸ்ஸை வந்து இப்போ போட்ட கடிதம் இன்னும் எனக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறார். அவர் பிரதமருக்கு போட்ட கடிதம் பிரதமர் அலுவலகத்துலேருந்து என்ன செய்வாங்க, மாநில தலைவருக்கு அனுப்புவாங்க. அனுப்புனாங்களா இல்லையா? ஏன்னா இந்த போய் சொல்கிறாரு, செல்ஃபோனில் அனுப்புகிற மெசேஜே வந்து நான் பார்க்கல, இல்லை எனக்கு தெரியாது, இல்லை வேறு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கும்போது அவர் ஏதோ ஒன்று நிரூபிக்க தான் ரொம்ப யோக்கியமானவன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். உடனே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து முட்டு கொடுக்குறாங்க. செல்ஃபோனில் அனுப்பின மெசேஜுக்கு வந்து இது மாதிரி நயினா நாகேந்திரன் சரியான பதில் சொல்லலை. அப்போ வந்து என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இல்லை முன்னாள் முதலமைச்சர் நயினா நாகேந்திரன் செஞ்சது தப்பு, அவர் வந்து 2 தலைவர்களும் பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தா ஒரு நியாயம். எங்கள் மாநில தலைவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அண்ணாமலை வந்து ஒரு ஜென்டில்மேன்ப்பா. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஏன் இன்னும் இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா, மனசில் பட்டதை பேசிடுவார். உண்மையோ பொய்யோ டக்குன்னு மனசில் பட்டது பேசுவார். நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையான நபர்களுக்கு கடைசி வரைக்கும் அண்ணாமலை விசுவாசமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஆதரவோட நம்பிக்கை. அதனால தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு இன்னமும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் அண்ணாமலை வாழ்கன்னு குரல் கேட்குது. இது ஏன் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் இது மாதிரி எல்லாத்துக்கும் புரியவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். நேற்று பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் வீட்டில் ஒரு 109 வகையான ஒரு விருந்து, மிகப்பெரிய பிரம்மாண்டமான விருந்து. இதில் அதிமுக தலைவர்கள், அப்புறமா பார்த்திங்கன்னா பாஜக முக்கியமான தலைவர்கள், கூட்டணி கட்சியில் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அந்த விருந்தில் வந்து விருந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 1 மணி நேரமாக அதிமுக, அப்புறமா ஜான் பாண்டியன் கூட கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதிமுக, பாஜக இவங்க எல்லாருமே கூட்டணி ஆலோசனை, எப்படியெல்லாம் வழி நடத்திட்டு போகணும், எப்படியெல்லாம் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க இருந்திருந்தாங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எல்லா பாஜக முன்னணி தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதே போல் அதிமுகவிலையும் முன்னணி தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. விருந்து வைக்கிறனால வெற்றி பெற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தில் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சுற்றுப்பயணத்தில் வந்து அமித்ஷா வந்து கலந்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண தெரிஞ்ச நயினா நாகேந்திரனுக்கு ஓபிஎஸ்ஸை பிரதமரை சந்திக்க வைக்கிறதுக்கு ஏன் மனசு வரலை அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் இந்த பாஜக எவ்வளோ செல்வாக்காக இருந்தது, எவ்வளவு நேர்மையாக இருந்தது. இந்த பாஜகவோட வளர்ச்சி அந்த நேர்மையில் தான் வளர்ந்தது. ஆனால் இன்றைக்கி நயினா நாகேந்திரன் போன்ற நபர்கள்னால இந்த பாஜக திரும்பவும் நோட்டா கீழே அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி போயிடுச்சு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் போய் சொல்கிறாரா இல்லை நயினா நாகேந்திரன் போய் சொல்கிறாரா? தமிழிசைக்கே விளங்கட்டும். நன்றி, வணக்கம்.